கும்பம் அவிட்டம் கேர்ளுக்கும் ஸோ தனுசு உத்திராடம் பாய்க்கு வந்து ஸோ மேரேஜ் பண்றதுக்கு பொருத்தம் இருக்குதா அப்படின்றதான் கேள்வி. இப்ப காமனாவே வந்து இதெல்லாம் பேசிக் பொருத்தத்துல தான் வரும். இப்ப காமனாவே வந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பொருத்தம் இருக்குது. பேசிக்கா பொருத்தம் இருக்குது. திருமணம் பண்றதுக்கு 10 பொருத்தத்துல வந்து உங்களுக்கு வந்து 7 பொருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து உங்களோட பெண்ணோட ஜனன ஜாதகத்துக்கு ஆணோட ஜனன ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஒத்துழைக்குதான்னு திருமண பொருத்தம் இருக்க ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க திருமணத்துக்கு முயற்சி பண்றது நல்லது. காரணம் வந்து 10 பொருத்தத்தை வச்சுட்டு மட்டும் நம்ம வந்து திருமணத்துக்கு போயிட முடியாது. 10 பொருத்தத்தை தாண்டி பெண் ஜாதகத்துல இருந்து தோஷம் எதுவும் பெற்றிருக்குதா, ஸோ அது போக புத்திர தோஷம் எதுவும் பெற்றிருக்குதா, திருமணத்துக்குரிய தோஷம் எதுவும் பெற்றிருக்குதா, கலசர தோஷம் எதுவும் பெற்றிருக்குதா, ஆயுள் பங்கம் எதுவும் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். காரணம் வந்து ஸோ திருமணம் பண்ணலாம், குழந்தை பெற்றுக்கலாம், பட் வந்து லாங் லாஸ்டிங்கா லைஃப் வாழ்றதுக்கு வந்து பொருத்தம் இருக்குதா அப்படின்றது ஜனன ஜாதகம் தான் தீர்மானிக்கும். இப்போ வந்து பெண்ணோட ஜனன ஜாதகம் ஆணுக்கு ஒத்துழைக்கணும், ஆணோட ஜனன ஜாதகம் பெண்ணுக்கு ஒத்துழைக்கணும். அப்ப ராசி நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம திருமணத்துக்கு போயிட முடியாது. அங்க போய் மிஸ்டேக்ஸ் ஆகி மாட்டினவங்க அதீத வேறு. ஸோ ஆனா ஜனன ஜாதகம் ஒத்துழைந்துச்சுன்னா நீங்க வந்து லாங் லாஸ்டிங்கா வாழ்வதற்குரிய அம்சத்தை இந்த ஜனன ஜாதகம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால திருமணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்க 2 பேர் ஜாதி டபுள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து திருமணத்துக்கு நீங்க முயற்சி பண்றது நல்லது. சரிங்களா? மற்றபடி வந்து ராசிக்கு நட்சத்திரத்துக்கு பேசிக்கா பொருத்தம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா?